வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிப்ரவரி மாதத்திற்கான முக்கியமான தினங்கள் பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இந்திய கடலோர காவல்படை தினம். இது பிப்ரவரி 1ஆம் தேதி. இந்திய கடலோர காவல்படை இது 1977ஆவது ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதி உருவாக்கப்பட்டது. இதோடைய தலைமை இயக்குனராக இப்போ இருக்கிறவர் பரமேஷ் சிவமணி அப்படிங்கிறவர் தான். அடுத்தது, உலக சதுப்பு நிலங்கள் தினம். இது ரொம்ப முக்கியமான ஒரு தினம். இது வந்து உலக ஈர நிலங்கள் தினம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பிப்ரவரி 2ஆம் தேதி. ஓகேவா? இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் நமது பொதுவான எதிர்காலத்திற்காக ஈர நிலங்களை பாதுகாத்தல் அப்படிங்கிறது தான். ராம்சார் ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஈரானில் ராம்சார் அப்படிங்கிற பகுதியில் போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம். 1971ஆவது ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி தான் இது போட்டிருந்தாங்க. இந்த ஒரு தினத்தை தான் நம்ம இந்த சதுப்பு நிலங்கள் தினமாக கடைபிடிக்கிறோம். இந்த ஒப்பந்தத்தின்படி பார்த்திங்க அப்படின்னா, உலகத்தில் சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப முக்கியமான பகுதியை ராம்சார் தளம் அப்படின்னு அங்கீகரித்து அதை பாதுகாக்கிறதுக்காக நிதி ஒதுக்கீடு வந்து பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஒப்பந்தம். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா, ராமநாதபுரத்தில் இருக்கிற சக்கரக்கோட்டை, அப்புறம் தேர்த்தங்கள், இந்த பறவைகள் சரணாலயங்களை ராம்சார் தலமாக அங்கீகரிச்சிருந்தாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கான கேள்வி, நம்ம இந்தியாவிலேயே அதிகமான ராம்சார் தலங்கள் எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது, உலக புற்றுநோய் ஒழிப்பு தினம். இது வந்து பிப்ரவரி 4ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் தனித்துவத்தால் ஒன்றிணைந்தோம் அப்படிங்கிறது தான். அடுத்தது, உலக மத நல்லிணக்க வாரம். இது பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் அமைதிக்காக ஒன்றுபடுவோம் அப்படிங்கிறது தான். அடுத்தது, பெண் பிறப்புறுப்பு சிதைவை முடிவுக்கு கொண்டு வரதுக்கான சர்வதேச தினம். இது பிப்ரவரி 6ஆம் தேதி. இது என்ன அப்படின்னா, நிறைய நாடுகளில், அதுவும் ஆப்பிரிக்க நாடுகளில் பார்த்திங்க அப்படின்னா, பெண்களுடைய அந்த பிறப்புறுப்பு இருக்குல்ல, அதை வந்து வெட்டுறது, அதுக்கப்புறம் அதை சிதைக்கிறது, அந்த மாதிரி சில சடங்குகள் இருக்குது. ஓகேவா? அதுக்கு எதிராக அது சம்மந்தமான விழிப்புணர்வு உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு தினத்தை வந்து கடைபிடிக்கிறாங்க. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் வேகத்தை அதிகரிக்கவும் அப்படிங்கிறது தான். 20 பெண்களில் ஒரு பெண் வந்து பிறப்புறுப்பு சிதைப்புக்கு உள்ளாகிறாங்க. இது உலக அளவில். அடுத்தது, உலக வலிப்பு நோய் தினம். இது வந்து பிப்ரவரி 10ஆம் தேதி. பிப்ரவரி மாதத்துடைய 2வது திங்கட்கிழமை தான் இந்த ஒரு தினத்தை நம்ம கடைபிடிக்கிறோம். இந்த வலிப்பு அப்படிங்கிறது நரம்பு தொடர்பான நோய். அதுவே தேசிய வலிப்பு நோய் தினம் அப்படிங்கிறது நவம்பர் 17ஆம் தேதி. அடுத்தது, உலக பருப்புகள் தினம். இது பிப்ரவரி 10ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் பருப்பு வகைகள் வேளாண் உணவு முறைகளில் பன்முகத்தன்மையை கொண்டு வருதல் அப்படிங்கிறது. இப்போது நமக்கு தெரியும், பருப்பில் வந்து புரோட்டீன் தான் இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் நம்ம வந்து என்ன பருப்பு அதிகமாக யூஸ் பண்ணுறோம்? 1-2 பருப்பு மட்டும்தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஆனால் இன்னும் நிறைய பருப்புகள் இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பயன்படுத்தணும். அது வந்து அதே மாதிரி வேளாண், அதாவது விவசாயிகளுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. அடுத்தது, அறிவியலில் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கான சர்வதேச தினம். இது ரொம்ப முக்கியமான தினம். பிப்ரவரி 11ஆம் தேதி இந்த ஒரு தினம். இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா, அன்பேக்கிங் ஸ்டெம் கரியர்ஸ் ஹர் வாய்ஸ் இன் சயின்ஸ் அப்படிங்கிறது. ஸ்டெம் அப்படின்னா சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது. அதாவது பெண்களுடைய குரல் இந்த ஸ்டெம் அப்படிங்கிற துறையிலையும் இருக்கணும் அப்படிங்கிறதான் சொல்ல வராங்க. அடுத்தது, உலக யுனானி தினம். இதுவும் பிப்ரவரி 11ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் ஒருங்கிணைந்த ஆரோக்கிய தீர்வுகளுக்கான யுனானி மருத்துவத்தில் புதுமைகள் அப்படிங்கிறது தான். இது ஹக்கீம் அஜ்மல் கான் அப்படிங்கிறவருடைய பிறந்த தினம். இவர் இந்தியாவுடைய முக்கியமான யுனானி மருத்துவர். அடுத்தது, பாதுகாப்பான இணைய தினம். இது பார்த்திங்கன்னா பிப்ரவரி 11ஆம் தேதி. இது பிப்ரவரி மாதத்துடைய 2வது செவ்வாய்க்கிழமை வந்து நம்ம கடைபிடிக்கிறோம். இந்த ஆண்டு அது பிப்ரவரி 11ஆம் தேதியாக அமைந்துட்டு. இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா, டுகெதர் ஃபார் அ பெட்டர் இன்டர்நெட் அப்படிங்கிறது தான். அடுத்தது, தேசிய உற்பத்தி தினம். இது பிப்ரவரி 12ஆம் தேதி. என்பிசி, அதாவது நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி கவுன்சில் அப்படிங்கிற ஒரு அமைப்பை பதிவு பண்ண தினம் இந்த ஒரு தினம். 1958ஆவது ஆண்டு பிப்ரவரி 12ஆம் தேதி இந்த அமைப்பு பதிவு செய்யப்பட்டது. இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா, ஃப்ரம் ஐடியாஸ் டு இம்பேக்ட் ப்ரொடெக்டிங் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஃபார் காம்படேட்டிவ் ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது தான். இப்போ என்ன அப்படின்னா, இப்போ நிறைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அவங்க சில கண்டுபிடிப்புகளுக்கான ஐடியா வச்சுருக்காங்க. ஆனால் பெரிய நிறுவனங்கள் அது திருடி அவங்களுடைய பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? அப்போ அவங்கள பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு கருப்பொருளாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது, தேசிய கடத்தல் எதிர்ப்பு நாள். இது பிப்ரவரி 11ஆம் தேதி. பாகிஸ்தான், பங்களாதேஷ், மியான்மர், நேபாள்
இந்த பகுதிகளில், இந்த எல்லைகளில் கடத்தல் வந்து ரொம்ப அதிகமாக நடக்குது. போதைப் பொருட்கள், தங்கம், ஆயுதங்கள் இதெல்லாமே கடத்துகிறாங்க. ஃபிக்கி அமைப்பு தான் இந்த தினத்தை கடைபிடிக்கிறாங்க. ஃபிக்கி அப்படின்னா ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது தான். அடுத்தது இந்திய எரிசக்தி வாரம். இது 11ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும். இதற்கான நிகழ்ச்சி இப்போ புதுடெல்லியில் யஷோபிமி அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெற்றது. ஆண்டுதோறும் 5 மில்லியன் மெட்ரிக் டன் பசுமை ஹைட்ரஜனை உற்பத்தி பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான இலக்கு ஆண்டாக நம்ம 2030 நிர்ணயம் பண்ணியிருக்கோம். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி அப்படிங்கிறவர். அடுத்தது தேசிய பெண்கள் தினம். இது பிப்ரவரி 13ஆம் தேதி. இது சரோஜினி நாயுடைய பிறந்த நாள். இவங்க ஹைதராபாத்தில் தான் பிறந்தாங்க. 1925ஆவது ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் இந்திய பெண் தலைவராக இவங்க தேர்வு செய்யப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சுதந்திர இந்தியாவுடைய முதல் பெண் ஆளுநர் இவங்க தான். இவங்க வந்து உத்தரப்பிரதேசத்துடைய ஆளுநராக இருந்திருக்காங்க. இவங்களுடைய சிறப்பு பெயர் வந்து இந்தியாவின் நைட்டிங்கேல் அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக வானொலி தினம். இது பிப்ரவரி 13ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் வானொலி மற்றும் காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது தான். அடுத்தது கருப்பு தினம். இது பிப்ரவரி 14ஆம் தேதி. 2019ஆவது ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதி புல்வாமா தாக்குதல் நடைபெற்ற தினம் தான் இந்த ஒரு தினம். புல்வாமா அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. என்னாச்சு அப்படின்னா, நம்ம இந்தியாவுடைய சிஆர்பிஎஃப் வீரர்கள் இவங்க வந்து வாகனங்களில் போயிட்டு இருந்தாங்க, ஓகேவா, வேனில் போயிட்டு இருந்தாங்க. அப்போ கரெக்டாக 2019ஆவது ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதி இவங்க போயிட்டு இருந்த அந்த வாகனம் மேலே வேறு ஒரு வாகனம் மோதி அப்படியே வெடித்து சதுரிச்சு, ஓகேவா. அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வந்த வாகனத்தில் வந்து பாம்பு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு, ஓகேவா. அது வேணும்னே தீவிரவாதிகளால் பிளான் பண்ணி நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் தான். இதில் 40 சிஆர்பிஎஃப் படை வீரர்கள் வந்து வீரமரணம் அடைந்தாங்க. இது கூட எக்ஸாமில் கேட்கலாம். புல்வாமா தாக்குதலில் வந்து எந்த வீரர்கள் இறந்தாங்க, சிஆர்பிஎஃபா இல்லை சிஏபிஎஃபா, இல்லை வந்து சிஏபிஎஃப் அப்படின்னா மொத்தத்தையும் சேர்த்து தான் சொல்லுவாங்க. அதாவது சிஆர்பிஎஃபா அல்லது பிஎஸ்எஃபா இல்லை ஐடிபிபியா இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. சிஏபிஎஃப் அப்படின்னா இந்த சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், அதுக்கப்புறம் வந்து இவங்களை எல்லாரையும் சேர்த்து சிஏபிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. அடுத்தது உவேசா பிறந்தநாள். இது பிப்ரவரி 19ஆம் தேதி. உவேசா இதோடைய விரிவாக்கம் பார்த்திங்க அப்படின்னா உத்தமதானபுரம் வேங்கட சுப்பையர் மகனான சாமிநாதன் அப்படிங்கிறது தான். இது நம்ம தமிழக அரசு சார்பில் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினமாக நம்ம கடைபிடிக்கிறோம். இவருடைய காலம் பார்த்திங்கன்னா 1855ஆவது ஆண்டு பிப்ரவரி 19ஆம் தேதி பிறந்தார். 1942ஆவது ஆண்டு ஏப்ரல் 28ஆம் தேதி மரணமடைந்தார். இவருடைய ஊர் வந்து திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த உத்தமதானபுரம் அப்படிங்கிற பகுதி தான். இவருடைய வாழ்க்கை வரலாறு ஆனந்த விகடனில் என் சரிதம் அப்படின்னு வெளியாயிருக்கு. அடுத்தது தேசிய பழங்குடியினர் ஆணையம் உருவாக்க தினம். இது பிப்ரவரி 19ஆம் தேதி. தேசிய பழங்குடியினர் ஆணையம் இது 2004ஆவது ஆண்டு பிப்ரவரி 19ஆம் தேதி உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்புடைய தலைவராக இப்போ இருக்கிறவர் அந்தர் சிங் ஆர்யா அப்படிங்கிறவர் தான். மத்திய பழங்குடியினர் விவகாரத்துறை அமைச்சராக இருக்கிறவர் ஜூவல் ஓரம் அப்படிங்கிறவர். அடுத்தது மிசோரம் மாநிலம் தினம். இது பார்த்திங்கன்னா பிப்ரவரி 20ஆம் தேதி. மிசோரம் இந்தியாவுடைய 23வது மாநிலமாக உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி அருணாச்சல பிரதேச மாநில தினம் இதுவுமே பிப்ரவரி 20ஆம் தேதி. இது பார்த்திங்க அப்படின்னா அருணாச்சல பிரதேசம் இந்தியாவுடைய 24வது மாநிலமாக உருவாக்கப்பட்டது. இந்த இரண்டுமே 1987ஆவது ஆண்டு உருவாக்கப்பட்ட ஒரு 2 மாநிலங்கள். அடுத்தது உலக சமூக நீதி தினம். இது பிப்ரவரி 20ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் ஒரு நிலையான எதிர்காலத்திற்காக ஒரு நியாயமான மாற்றத்தை வலுப்படுத்துதல் அப்படிங்கிறது தான். தமிழ்நாட்டில் சமூக நீதி நாள் அப்படிங்கிறது பெரியாருடைய பிறந்தநாள். இது செப்டம்பர் 17ஆம் தேதி. அடுத்தது சர்வதேச தாய்மொழி தினம். இது பிப்ரவரி 21ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் மொழிகள் முக்கியம், சர்வதேச தாய்மொழி தினத்தின் வெள்ளி விழா கொண்டாட்டம் அப்படிங்கிறது தான். யுனெஸ்கோ அமைப்பு 1999ஆவது ஆண்டு இந்த தினத்தை அறிவித்திருந்தாங்க. அடுத்தது உலக சிந்தனை தினம். இது பிப்ரவரி 22ஆம் தேதி, வேர்ல்ட் திங்கிங் டே. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் நமது கதை அப்படிங்கிறது தான், அவர் ஸ்டோரி அப்படிங்கிறது. அடுத்தது உலக சாரணர் தினம். இது பிப்ரவரி 22ஆம் தேதி, வேர்ல்டு ஸ்கவுட்ஸ் டே. இதை வந்து ஸ்கவுட்ஸ் டே அல்லது கைட்ஸ் டே அப்படின்னு கூட அழைக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா வெள்ளி யானை சிலை விருது இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு வழங்கியிருந்தாங்க. பாரத சாரண சாணியர் இயக்கம் சார்பில் இந்த விருது வந்து வழங்கப்பட்டது. இந்த அமைப்பினால் வழங்கப்படுற மிக உயரிய விருது இந்த விருது. அடுத்தது மத்திய கலால் வரி தினம். இது பிப்ரவரி 24ஆம் தேதி. மத்திய கலால் மற்றும் உப்பு சட்டம் அப்படிங்கிறது 1994ஆவது ஆண்டு இந்த தினத்தில் இயற்றப்பட்டது.
அதுக்கப்புறம் 1966 ஆண்டு இந்த சட்டத்துடைய பேரை மத்திய கலால் வரி சட்டம் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணிட்டாங்க. அடுத்தது மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம். இது பிப்ரவரி 24ஆம் தேதி. இது மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவங்களுடைய பிறந்த தினம். இவங்க 1948 ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி பிறந்தாங்க. அடுத்தது உலக புரத தினம், புரோட்டீன் டே. ஓகேவா, இது பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரி 27ஆம் தேதி. அதுவே தேசிய புரத சத்து தினம் அப்படிங்கிறது பிப்ரவரி 27ஆம் தேதி. ஓகேவா, ரெண்டுமே ஒன்று தான். அடுத்தது உலக அரசு சாரா அமைப்புகள் தினம். இது பிப்ரவரி 27ஆம் தேதி. வேர்ல்டு என்ஜிஓ டே. என்ஜிஓ அப்படின்னா நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது தான். தமிழில் அரசு சாரா அமைப்புகள் அப்படிங்கிறது. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் நிலையான எதிர்காலத்திற்காக அடிமட்ட இயக்கங்களை மேம்படுத்துதல் அப்படிங்கிறது தான். அடுத்தது தேசிய அறிவியல் தினம். இது பிப்ரவரி 28ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் வளர்ந்த பாரதத்திற்காக அறிவியல் மற்றும் கண்டுபிடிப்புகளில் உலக தலைமைத்துவத்திற்காக இந்திய இளைஞர்களை மேம்படுத்துதல் அப்படிங்கிறது தான். 1928 ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி ராமன் விளைவு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த தினத்தில் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி அகாடமியில் இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கான பாடப்புத்தகங்கள் இருக்குது. எல்லாமே தமிழ்லேயும் இருக்குது, அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் நாங்கள் உங்களுக்கு இதை கொரியர் மூலமாக சென்ட் பண்ணி தந்துடுவோம். நீங்கள் ஒரு புத்தகம் மட்டும்தான் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுற புத்தகங்கள்லாம் கூட நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போது இது சம்மந்தமான ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அதே மாதிரி நம்முடைய ஸ்டடி ஹால் சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி வசதி இருக்குது, ஒய்ஃபை வசதி இருக்குது, அதே மாதிரி லைப்ரரி வசதி கூட இருக்குது. ஓகே, இதில் நீங்கள் இணைந்து படிக்கணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.